ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இங்கே வந்து பாரதிய சாட்சி அதிநியம் 2023 அதோட கம்பேரிசன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிறதுல விட்னஸஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் டெஃபினேஷனும் ப்ரிலிமினரியும் பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து விட்னஸஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படிங்கிறனால அதை பார்க்கலாம். இது வந்து சாப்டர் 9 ஆஃப் பிஎஸ்ஏ அப்படி அதில் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 124லேருந்து 139 வரைக்கும் விட்னஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 124 அதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். செக்ஷன் 124 வந்து பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல் 118ல சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா ஹூ மே டெஸ்டிஃபை, யாரெல்லாம் வந்து விட்னஸாக வந்து ஏறலாம் அப்படின்னு. விட்னஸாக தெரியும்ல, யாரெல்லாம் சாட்சி கொடுக்கலாமோ, யாரெல்லாம் அந்த கூண்டில் ஏறலாமோ. இப்போ வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கூட சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து யாரெல்லாம் அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்கோம், ஆல் பர்சன்ஸ் ஷால் பி காம்பிடென்ட் டு டெஸ்டிஃபை. ஃபர்ஸ்ட் வரியை வந்து எல்லா பர்சனுமே காம்பிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, unless the court considers that they are prevented from understanding the questions put to them from giving rational answers to those questions by tender years, extreme old age, disease, whether of body or mind or any other cause of same kind. Explanation என்ன சொல்றாங்க, a person of unsound mind is not incompetent to testify unless he is prevented by his unsoundness of mind from understanding the questions put to him and giving rational answers to them. இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே வந்து எல்லா நபர்களுமே விட்னஸாக இருக்கிறதுக்கு அவங்க வந்து தகுதியுடையவர்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா, கோர்ட் வந்து யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த கேட்குற கேள்விகள் வந்து புரியாது, அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு விவேகமான ஆன்சர்ஸை அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதால் தர முடியாது அவங்களால அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் வந்து விட்னஸாக இருக்க முடியாது. அதுக்கு என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, டெண்டர் இயர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப சிறு குழந்தைகளாக இருக்கலாம், சின்ன வயசாக இருக்கலாம், அதனால கேள்வி புரியாமல் அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்டு இருக்கலாம். அதாவது வந்து பழைய ஆக்டில் வந்து லுனாட்டிக் அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சு. லுனாட்டிக் அப்படின்னாலும் அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறனாலும் ஒன்று தான். அவங்க வந்து ஒரு சில நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு சில நேரம் பித்து பிடிச்ச மாதிரி மாறி இருப்பாங்க. அவங்கள தான் வந்து லுனாட்டிக் இல்லைன்னா அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்சனாக இருக்கிறது. இவங்கெல்லாம் வந்து ரேஷ்னலாக ஆன்சர் கொடுக்க முடியாது அப்படின்னு, இல்லை ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களெல்லாம் வந்து காம்பிடென்ட் விட்னஸாக கோர்ட் வந்து நினைக்கல அப்படின்னா வந்து அவங்கள தவிர மற்ற எல்லாருமே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லுனாட்டிக் பர்சன்ஸ் வந்து காம்பிடென்ட் விட்னஸாக இருக்கலாம். அதாவது இதில் சொன்ன எல்லாருமே வந்து காம்பிடென்ட் விட்னஸாகவும் இருக்கலாம். எப்போ அப்படின்னா, அவங்களால அந்த கொஷின்ஸை புரிஞ்சுக்க முடியும், அவங்களால ஆன்சர் தர முடியும் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு விட்னஸாக இருக்கலாம். அந்த லுனாட்டிக் இப்போ அந்த அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட்னு மாற்றிட்டாங்க. அந்த பர்சனுக்கு இல்லை, அவங்களோட குறைபாடு, அவங்களோட டிசீஸு, அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய், மனநோயோ இல்லைன்னா உடல் ரீதியான நோய் எது யாருக்கு இருந்தாலும் அது வந்து அவங்களோட புரிதலை வந்து தடை செய்யும் அப்படிங்கிற பட்சத்தில் விட்னஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னா அப்படி எல்லாருமே வந்து விட்னஸாக தாராளமாக இருக்கலாம். அதே மாதிரி தான் சைல்டு விட்னஸ் இங்கே சொல்லியிருக்காங்கல்ல, ரொம்ப சைல்டால் வந்து ஒரு கேள்வியை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா கோர்ட் வந்து அவங்கள விட்னஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் கோர்ட் வந்து இல்லை, இந்த சைல்டுக்கு வந்து நம்ம கேட்குற கேள்விகள்லாம் நல்லா புரியுது, அவங்க வந்து அங்கே புரிதலோடு தான் இருக்காங்க, அவங்களால தெளிவான பதில் தர முடியும். இன்னொன்று வந்து யாருமே சொல்லி கொடுத்து இவங்களை பேச வைக்கல அப்படிங்கிற சமயத்தில் அந்த சைல்டு விட்னஸையும் ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு கேஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கேஸில் வந்து Dattu Ramrao Shakre was the state of Maharashtra 1997 5 SEC 341 அப்படிங்கிற கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சைல்டு விட்னஸ் வந்து ஒரு கேஸுக்கும் ஏற்றாப்புல மாறும். அந்தந்த கேஸை வச்சு தான் அதை முடிவு பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரலாக ஒரு டேர்ம் கொடுத்துட முடியாது இல்லையா. ஸோ வந்து அதில் தான் வந்து நான் இப்போ சொன்ன எக்ஸப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ காம்பிடெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்து பேச வைக்கல, அவங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத பொறுத்து
ஜட்ஜு வந்து அந்த அவங்களோட விட்னஸை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு கேசஸில் வந்து இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் எஸ்எம்டி கல்கி 1981 SCR 3504 அப்படிங்கிற கேசஸில் வந்து டிஃபென்ஸில் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் வந்து விட்னஸாக இருக்க முடியாது, ஹஸ்பண்ட் இன்ஜுரி ஆகிருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் தான் டிசீஸ்ட் இறந்து போனவங்க. அப்படிங்கும்போது ஒய்ஃபே வந்து அதுக்கு விட்னஸாக இருக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஹைலி இன்ட்ரெஸ்டட் விட்னஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைலி இன்ட்ரெஸ்டட்னா ரொம்ப ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு தண்டனை வாங்கி தந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. அப்படிங்கிறனால அவங்க விட்னஸாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாமே தப்பு, அந்த இடத்துல அந்த வீட்டில் வந்து இருந்த ஒரே ஒரு விட்னஸ் ஐ விட்னஸ் வந்து அவங்க ஒய்ஃப் தான். அவங்க ஒய்ஃப் வந்து அந்த நபருக்கு வந்து சொந்தம், அவங்க ரிலேஷன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் அப்படின்னா அவங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும். இப்போ சிவில் கேசஸில் வந்து இவங்களுக்கு ஏதோ இந்த சிவில் மேட்டரில் ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறவங்கள, அதனால தான் இவங்க விட்னஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறவங்க தான் நம்ம இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேசஸில் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து 124 யாரெல்லாம் வந்து உங்களுக்கு விட்னஸாக டெஸ்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது செக்ஷன் 125 ஆஃப் பிஎஸ்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படி, இது வந்து செக்ஷன் 119 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்து இது 119 72 வந்து இது 119 இருந்துச்சு, இங்கே வந்து 125 இருக்குது. சரி, அதாவது இந்த மாதிரி வாய் பேச முடியாதவங்கலாம் எப்படி விட்னஸாக எப்படி கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு. விட்னஸ் அன்னேபிள் டு கம்யூனிகேட் verbally. A witness who is unable to speak may give his evidence in any other manner in which he can make it intelligible, as by writing or by signs. But such writing must be written and the signs made in open court, and evidence so give shall be deemed to be oral evidence, provided என்ன ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, that if the witness is unable to communicate verbally, the court shall take the assistance of an interpreter or a special educator in recording the statement, and such statement shall be videographed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேச முடியாதவங்க, அதாவது பேச முடியாதவங்க வந்து அதை எழுதி கொடுக்கலாம் அந்த விட்னஸை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு அந்த கேள்விகளும் எழுதி தான் கொடுக்கணும், எழுதி கொடுத்து அவங்களுக்கு பதிலை எழுதி வாங்கணும். இல்லை இப்போ சில பேருக்கு வாசிக்கவும் தெரியல, வாசிக்க தெரியாது, அது புரிஞ்சுக்க தெரியாது, அவங்களுக்கு எழுதவும் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட் வந்து ஸ்பெஷல் இன்டர்பிரட்டர், அதாவது வந்து இந்த காது கேளாத ஒரு வாய் பேச முடியாதவங்களுக்குலாம் வந்து அவங்களோட சைன் லாங்குவேஜ் எல்லாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஸ்பெஷல் டீச்சர், அந்த மாதிரி ஒருத்தவங்களோட அசிஸ்டன்ஸை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ரெக்கார்டிங் எடுக்கும்போது, அந்த மாதிரி விட்னஸ் எடுக்கும்போது அதை வந்து வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வந்து இதை வந்து ஓரல் எவிடன்ஸு தான் கன்சிடர் பண்ணிக்கணும் கோர்ட். ஓரல் எவிடன்ஸ்க்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுப்போமோ அதே மாதிரி தான் இதையும் எடுத்துக்கணும். இப்போ வந்து கும்பர் முசா அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 1966 கேஸு. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து ஒரு நிமிஷம், இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட சைன்ஸ், அவங்க என்னென்ன சைன் லாங்குவேஜ் காட்டினாங்க அப்படிங்கிறது ரெக்கார்டு இருக்கணுமே தவிர, அந்த சைன் லாங்குவேஜ்க்கு நீங்கள் என்னென்ன அர்த்தத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்கணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஓத், அதே தான் சத்திய பிரமாணம் இவங்களும் வந்து எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ 125 இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. 126 வந்து காம்பிடன்சி ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஸ் விட்னஸ் இன் சர்டன் கேசஸ், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வரப்போ அவங்க எந்த அளவுக்கு விட்னஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 126 clause 1ல் வந்து, இன் ஆல் சிவில் ப்ரொசீடிங்ஸ் த பார்ட்டிஸ் டு த சூட் அண்ட் த ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆஃப் எனி பார்ட்டி டு த சூட் ஷால் பி காம்பிடன்ட் விட்னஸ். இன் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அகைன்ஸ்ட் எனி பர்சன் த ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் of such person respectively shall be a competent witness. அது சிவில் இதாக இருக்கட்டும், கிரிமினல் இதாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து காம்பிடென்ட் விட்னஸாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
இது வந்து பழைய ஆக்டில் வந்து செக்ஷன் 126 கொடுத்துருந்தாங்க. இல்லை இங்கே தான் செக்ஷன் 126 கொடுத்துருக்காங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து 120 கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து சிவில் கேஸ், இப்போ டிவோர்ஸ் கேஸ் அந்த மாதிரியெல்லாம் நடக்குங்கிறப்போ அவங்க 2 பேருக்கும் அகைன்ஸ்டாகவும் அவங்க வந்து விட்னஸாக இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கேஸுக்கு அவங்க ஃபாராகவும் விட்னஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிரிமினல் கேசஸ்க்கும் அப்படி தான். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேரும் மாற்றி தான் கேஸே ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஹஸ்பண்ட் வந்து கொடுமைப்படுத்திட்டாரு அப்படிங்கிற கேஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்லாம் இருக்கும்போது 2 பேரும் மாற்றி விட்னஸாக இருக்கலாம். சரியா? இல்லஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்கணும், ஒய்ஃப் மே பி விட்னஸ் டு கிவ் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட் இன் ஏ suit for divorce. Wife may give evidence as an eye witness to the execution of a promissory note based on which her husband filed suit for recovery of money. இது இல்லஸ்ட்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து செக்ஷன் 127. ஸோ இப்போ என்னதுன்னா ப்ரிவிலேஜஸ் ஆஃப் விட்னஸஸ் அப்படின்னு இருக்கு. அதில் சில விட்னஸஸ்க்கு வந்து ப்ரிவிலேஜ் இருக்கு. அவங்ககிட்ட வந்து கட்டாயமாக அவங்க விட்னஸாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? அதில் வந்து 127 வந்து செக்ஷன் 127 ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ். ஸோ வந்து இது பழைய ஆக்டில் வந்து 121 கொடுத்துருந்தாங்க. இங்கே 127 கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, நோ ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஷால் except upon the special order of some court to which he is subordinate be compelled to answer any question as to his own conduct to court as such judge or magistrate, or as to anything which came to his knowledge in court as such judge or magistrate, but he may be examined as to other matters which occurred in his presence whilst he was so acting. Illustration என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A on his trial before the court of session says that the deposition was improperly taken by B. The magistrate B cannot be compelled to answer question as to this except upon the special order of a superior court. Illustration B என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A is accused before the court of session of having given false evidence before B, a magistrate. B cannot be asked what A said except upon the special order of the superior court. A is accused before the court of session of attempting to murder a police officer whilst on his trial before B, a session judge. B may be examined as to what occurred. ஸோ இப்போ வந்து ஜட்ஜஸ்க்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷனில் 3 விதமான இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜட்ஜோ இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டையோ அவரோட அஃபீஷியல் டியூட்டியில், அதாவது அவங்க ஜட்ஜாக இருக்கும்போது மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது அவங்களோட அஃபீஷியல் டியூட்டி இது பண்ணும்போது அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் இல்லஸ்ட்ரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஏதோ கேட்குறாங்க, இவங்க இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து தப்பாக வந்து எவிடன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. டெப்போசிஷன் அப்படின்னா வாக்குமூலத்தை தப்பாக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆமாம் நீங்கள் தப்பாக ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா, அப்படியா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஜட்ஜோ மேஜிஸ்ட்ரேட்டோ பதில் சொல்லணும், அவங்க விட்னஸாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களோட சுப்பீரியர் கோர்ட், அதாவது அவங்க இருக்கிற கோர்ட்டோட ஒரு உயர் அந்தஸ்தில் இருக்கிற கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்து இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அவங்க பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா அவங்க பண்ணணும்னு தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்குது. அப்புறம் வந்து அவங்க டியூட்டியில் இருக்கும்போது அவங்க ஏதாவது கேள்விப்படுறாங்க அப்படின்னா, இது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாலும் அதுக்கு அவங்க விட்னஸாக இருக்கணும் அப்படின்னு சட்டம் கிடையாது. யாரும் அவங்கள கம்பல் பண்ண முடியாது. அதே தான் சுப்பீரியர் கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்து இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து அதுக்கு விட்னஸாக இருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. இப்போ அவர் முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் நடந்திருக்கு, அவர் முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அவரை எக்ஸாமின் பண்ணலாம். அப்புறம் செக்ஷன் 128 ஒரு ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் தான். இதுவும் ஒரு சிறப்பு அந்தஸ்து பெற்றிருக்கு. அதாவது கம்யூனிகேஷன் டியூரிங் மேரேஜ், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிக்கு இடையே நடந்த கம்யூனிகேஷனை வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நோ பர்சன் ஹூ இஸ் or has been married shall be compelled to disclose any communication made to him
during marriage by any person to whom he is or has been married, nor shall be permitted to disclose any such communication unless the person who made it or his representative in interest consents, except in suits between married persons or proceedings in which one married person is prosecuted for any crime committed against the other. ஓகே, இது வந்து செக்ஷன் இங்கே செக்ஷன் 128, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து 122 இருந்துச்சு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேரிடு பர்சன் வந்து, அதாவது உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டீங்க, உங்கள் கணவன் மனைவிக்கு இடையில என்ன பேசிக்கிட்டீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு யாருமே வந்து கம்பல் பண்ணக்கூடாது. அதை அவங்க சொல்லணும்னு தேவையில்லை. கணவனும் மனைவியும் பேசினது, அவங்களுக்கு இடையில இருந்தது எல்லாம் வந்து வெளியில் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு சிறப்புரிமை பெற்ற கம்யூனிகேஷன் ஆகும். சரியா? அப்புறம் வந்து அந்த கணவனும் அந்த மனைவியும் வந்து இல்லை நான் பேசுனது நீ சொல்லு பரவாயில்ல அப்படின்னு அவங்க கன்சென்ட் கொடுத்தா வேணா நீங்கள் விட்னஸாக இருக்கலாம், நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து இது ஒரு பர்சனை எதிர்த்து இன்னொரு பர்சன், நான் ஏற்கனவே அங்கே 126 செக்ஷன் 126 சொல்லும் போதும் சொன்னேன் இல்லையா, அதாவது கணவனே மனைவிக்கு எதிராக ஏதோ குற்றம் செஞ்சிருக்கிறாரு, மனைவியே கணவனுக்கு எதிராக ஏதோ குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேசினதுன்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் அந்த சொன்னவரே வந்து இல்லை நீ இதை வெளியில சொல்லு அப்படின்னு சொன்னாலோ, சொன்னவருக்கு சொன்னவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அவரோட பாதுகாப்புக்கு, அப்படிங்கிற அவங்களோட கன்சென்ட் இருந்தால் தான் இந்த மனைவி வந்து அதை வெளியில சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க கணவர் வந்து மனைவிட்டு சொல்கிறாரு, நான் நாளைக்கு போய் அவரை வந்து அடிக்க போகிறேன், எனக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது, அவர் இப்படி பண்ணிட்டாரு, நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு அவர் அடிச்சிட்டாரு, கணவர் வந்து அடிச்சிட்டாரு, கணவர் அரெஸ்ட் ஆகிட்டாரு. இப்போ வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு நீங்கள் விட்னஸ் ஆயிருங்க, உங்கள் கணவருக்கு எதிராக நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்க அன்னைக்கு நைட்டு, அவர் என்னெல்லாம் பிளான் பண்ணார், உங்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கம்பல் பண்ணக்கூடாது. அந்த கணவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத மனைவி வந்து விட்னஸை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ கணவர் வந்து இல்லை பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க சொல்லலாம். இல்லைன்னா கணவரோட பாதுகாப்புக்காக அவருக்கு நல்லது நடக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட அட்வொகேட்னு வச்சுக்கோங்க, இல்லை மேடம் நீங்கள் இதை சொல்லுங்கள், அப்போ தான் வந்து உங்கள் கணவர் வந்து தப்பிக்க வைக்க முடியும், நீங்கள் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுங்கள், இது உங்கள் கணவரோட கன்சர்ன் மூலமாக தான் அப்படின்னு ஏதாவது சொன்னால் அவங்க வந்து சொல்லலாம். சரியா? இல்லை அப்படின்னா கணவரே வந்து மனைவி அடிச்சிருக்காங்க, இல்லை மனைவியே கணவரை வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க, அப்படிங்கும்போது அவங்களுக்கு இடையில நடந்தது எல்லாம் அவங்க பேசினது எல்லாம் கேட்கும்போது அவங்க வந்து சொல்லலாம். ஸோ செக்ஷன் 126க்கும் 128க்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரியா? 126ல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 126லையும் கிரிமினல் இதுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து காம்பிடென்ட் விட்னஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் 128ல வந்து இல்லை அவங்க வந்து ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா 126ல வந்து நீங்கள் யாருக்காவது அகெயின்ஸ்டாக நீங்கள் விட்னஸ் சொல்கிறீங்க, ஓகேவா? உங்கள் ஹஸ்பண்டை யாரோ அடிச்சிட்டாங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு சாதகமாக நீங்கள் இன்னொருத்தருக்கு அகைன்ஸ்டாக விட்னஸ் சொல்கிறீங்க, அதுதான் 126ல வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 128ல வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே குற்றவாளியாக இருக்காரு. ஸோ வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதிர்த்து நீங்கள் அவரை வந்து கிரிமினலைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அங்கே உங்களை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்து செக்ஷன் 129 என்னன்னா எவிடன்ஸ் ஆஸ் டு அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட். இது வந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன். சரியா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நோ ஒன் ஷால் பி பர்மிட்டட் டு கிவ் எனி எவிடன்ஸ் derived from unpublished official records relating to any affairs of state except with the permission of the officer at the head of the department concerned, who shall give and withhold such permission as he thinks fit. இப்போ ஓல்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து செக்ஷன் 123க்கு கீழே கொடுத்துருந்தாங்க, இங்கே செக்ஷன் 129க்கு கீழே பாரதிய சாட்சி அதிநியாயம் 2023ல கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து அங்கே ஸ்டேட் அஃபேர்ஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்து பப்ளிஷ் பண்ணாமல், அதாவது ஜிஓ பாஸ் பண்ணாமல்
அவங்க பப்ளிஷ் பண்ணாமல் அன்பப்ளிஷ்டாக வச்சுருக்காங்க, அவங்க ரகசியமாக வச்சுருக்காங்கன்னா அந்த ரகசியத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் கோர்ட்டில் வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு விட்னஸ் கேட்கக்கூடாது. அதை பற்றி யாரும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அது என்னன்னா, அந்த ஒரு ஒரு இப்போ வந்து உங்களுக்கு ஹோம் ஆஃபீஸ் ஹோம் மினிஸ்ட்ரி சார்பாக வந்திருக்குன்னா அந்த ஹோம் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு அப்ரூவல் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க வந்து இல்லை இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா கோர்ட்டில் வந்து அதை விட்னஸாக எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க வந்து அதை வெளியில் சொல்லவும் செய்யலாம், அதை வெளியில் சொல்லாமலும் வித்ஹோல்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் கோர்ட் வந்து அதை அவங்க அந்த ஆஃபீஸர் அந்த அந்த பப்ளிக் ஆஃபீஸரை வந்து மதித்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் கட்டாயெல்லாம் படுத்தக்கூடாது. அதுதான் வந்து இந்த செக்ஷன் சொல்லுது. செக்ஷன் 129. எதுக்காக இந்த செக்ஷன் வச்சுருக்காங்க? இம்ப்ளைடு மீனிங் என்ன? ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்ணாமல் ரகசியமாக வச்சுருக்காங்கன்னா அது காரணம் இருக்கும் இல்லையா? அது ஏதாவது கண்டிப்பாக பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் தான் இருக்கும். அதனால தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ வந்து சொல்லுங்கன்னு அதை கட்டாயப்படுத்தக்கூடாது. மனோகர் லால் சர்மா வெர்சஸ் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி 2019 3 SSC 25 அப்படிங்கிற கேஸில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, மூணு அன்பப்ளிஷ்டு ரெக்கார்ட்ஸ், கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணாத ரெக்கார்டை வந்து ஹிந்து பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, செக்ஷன் 123 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த ஆக்டில் வந்து இப்போ 129 சரியா, அங்கே வந்து செக்ஷன் 123 தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழே நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் இருக்குது, ஸோ வந்து கிளைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து செக்ஷன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 124, இங்கே வந்து 130. இப்போ வந்து 130ன்றது அஃபிஷியல் கம்யூனிகேஷன். அஃபிஷியல் கம்யூனிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ பப்ளிக் ஆஃபீஸர் ஷால் பி கம்பல் டு டிஸ்க்ளோஸ் கம்யூனிகேஷன் மேட் டு ஹிம் இன் அஃபிஷியல் கான்ஃபிடன்ஸ் when he considers that the public interest would suffer by the disclosure. இங்கே வந்து எந்த ஒரு பப்ளிக் ஆஃபீஸரையும் நம்ம வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அஃபிஷியல் கம்யூனிகேஷனில் என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது. அவர்கிட்ட கேட்டு கண்டிப்பாக சொல்லணும்னு. ஏன்னா அவர் வந்து இதை நம்ம இதை வெளியில் சொல்கிறது மூலமாக இந்த சமூகத்துக்கு வந்து அது நல்லதில்லை, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அது கேடு விளைவிக்கும், ஏதோ ஒரு பெரிய பப்ளிக் வந்து அது நல்லதில்லை அப்படின்னு நினச்சாருன்னா அவர் வந்து சொல்லாமல் இருக்கலாம். ஸோ வந்து அதை கம்பல் பண்ணக்கூடாது, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் செக்ஷன் 131 இன்ஃபர்மேஷன் ஆஸ் டு த கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ். இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 125 கொடுத்துருந்துச்சு, இங்கே வந்து செக்ஷன் 131 கொடுத்துருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ மேஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ் ஆஃபீஸர் ஷால் பி கம்பல் டு சே வென் ஹி காட் எனி இன்ஃபர்மேஷன் ஆஸ் டு த கமிஷன் ஆஃப் எனி அஃபென்ஸ் அண்ட் நோ ரெவென்யூ ஆஃபீஸர் ஷால் பி கம்பல் டு சே வென் ஹி காட் எனி இன்ஃபர்மேஷன் ஆஸ் டு த கமிஷன் ஆஃப் எனி அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த பப்ளிக் ரெவென்யூ. Explanation: Revenue officer means any officer employed in or about the business of any branch of the public revenue. ஸோ வந்து இதில் என்னென்னா, எந்த மேஜிஸ்ட்ரேட்டையும் இல்லை எந்த போலீஸ் ஆஃபீஸரையும் வந்து உங்களுக்கு எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, நீங்கள் எப்படி வந்து இது இன்ஃபர்மேஷன் வாங்கினீங்க அப்படின்னு வந்து கம்பல் பண்ணி அவங்கள சொல்ல வைக்க முடியாது. அந்த மாதிரி ரெவென்யூ ஆஃபீஸரையும் வந்து கம்பல் பண்ணக்கூடாது. இந்த செக்ஷன் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இன்ஃபார்மன்ட் இருப்பாங்கல்ல, அதாவது தூதர், அந்த ஸ்பை யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து காமிச்சு கொடுக்குற விதத்தில் இருக்கக்கூடாது. இல்லைன்னா யாராவது ஃபோன் பண்ணி சார் இங்கே தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் விசாரிக்கிறப்போ வந்து அது கடைசியில் இதை உங்களுக்கு யார் சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ யார் சொன்னாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னுலாம் கேட்கக்கூடாது. அது சொல்லணும்லாம் கட்டாயம் கிடையாது. அந்த சொல்லி கொடுத்தவங்க யாருன்னு சொல்லணும்னு தேவையில்லை, சரியா? அப்புறம் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனில் செக்ஷன் 132 to 144, அந்த 132, 133, 134 வந்து ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனை பற்றி சொல்லுது. ஓகே, நான் 131 சொன்னேன் இல்லையா, 131 வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம்,
எங்கேயாவது ஒரு ஒரு அஃபென்ஸ் நடக்க போகுது, ஒரு குற்றம் நடக்க போகுதுன்னா யாராவது ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா? எப்படியாவது போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வந்துடும், சார் இங்கே ஒரு குண்டு வெடிப்பு நடக்க போகுது, இங்கே ஒரு குற்றம் நடக்க போகுது அப்படின்னு தான் அவர் வந்து வந்திருப்பாரு. கடைசியில் வந்து உங்களுக்கு யார் அதை சொன்னாங்க, உங்கள் இன்ஃபார்மெண்ட் யார் அப்படின்லாம் வந்து அவர் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது சொல்ல சொல்லி. ஓகேவா? ப்ராசிக்யூஷன் வந்து அதை அவர்கிட்ட வந்து ப்ராசிக்யூஷனுக்கு எதிராக வந்து அதை கேட்கக்கூடாது. அந்த டிஃபென்ஸ் லாயர் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. ஓகே. அப்புறம் செக்ஷன் 132 ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் 1ல் வந்து no advocate shall at any time be permitted unless with his client's express consent to disclose any communication made to him in the course and for the purpose of his service as such advocate by or on behalf of his client, or the state the contents or condition of any document with which he has become acquainted in the course and for the purpose of his professional service, or to disclose any advice given by him to his client in the course and for the purpose of such service, provided that nothing in the section shall protect from disclosure of any such communication made in furtherance of any illegal purpose, any fact observed by any advocate in the course of his service, such showing that any crime or fraud has been committed since the commencement of his service. Clause 2 என்ன சொல்லுன்னா, it is immaterial whether the attention of such advocate referred to in the proviso to subsection 1 subsection 1 and subsection 2 நான் clauseன்னு சொல்லிட்டேன். subsection 1 was or was not direct to such fact by or on behalf of his client. explanation என்னன்னா, the obligation stated in this section continues after the professional service has ceased. ஓகே, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்வொகேட் யாருமே வந்து அட்வொகேட்டுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. அதாவது அந்த அவரோட கிளையண்ட்டு சொன்னால் மட்டும்தான், அவங்களோட கிளையண்ட்டு சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, கிளையண்ட்டுக்கும் அட்வொகேட்டும் இடையில என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து கோர்ட்டில் சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு உரிமை இருக்குது, இல்லைன்னா பெர்மிஷன் கிடையாது. அவங்களுக்கு இடையில வந்து கிளையண்ட்டு தப்பு பண்ணிட்டு என்னையை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அவர் சொல்லக்கூடாது. ஆனால் இதுக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் வந்து சில இதுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சில இதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. அது எதுக்கெல்லாம் அப்படின்னா, ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ண போகிறாரு, இனிமே தான் அந்த கிளைண்ட்டு பண்ண போகிறாரு, நான் பண்ண போகிறேன், என்னைய வந்து இனிமே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறத வந்து அட்வொகேட் வந்து விட்னஸாக மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே அவர் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னைய வந்து நான் தப்பு பண்ணியிருக்காரோ இல்லை தப்பு பண்ணாதவரோ எனக்காக வாதாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நடுவில் நடந்தது வந்து ஒரு அட்வொகேட் வந்து விட்னஸ் மாதிரி அதை வந்து கோர்ட்டில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு எந்த பெர்மிஷனும் அவருக்கு கிடையாது. அந்த கிளையண்ட் வந்து சொன்னால் மட்டும்தான் அவர் வந்து அதை சொல்லணும். அந்த கிளையண்ட்டுக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ், அந்த கேஸுக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது, அவருக்கு என்னெல்லாம் தெரியும், அந்த அட்வொகேட்டுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து வெளியில் சொல்லக்கூடாது. அந்த கிளையண்ட்டோட அனுமதி இல்லாமல் அவங்க வெளியில் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்த செய்ய போகிறேன், அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க, அதுக்கு நீங்கள் சியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லலாம். இன்னொன்று வந்து எனி ஃபேக்ட் அப்சர்வ்டு பை ஓகே, அட்வொகேட் அணுகுனதுக்கு அப்புறம் அவங்க கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு இல்லீகலான ஒரு விஷயத்த வந்து அந்த சர்வீஸில் இருக்கும்போதே இன்னொரு ஃப்ராடை வந்து கிளையண்ட் செய்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து அட்வொகேட் வந்து விட்னஸ் ஆகி அதை வந்து சொல்லலாம். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், அதாவது இந்த ப்ரிவிலேஜ், இந்த சிறப்பு உரிமை வந்து அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்களோட அட்வொகேட் கிளையண்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த கேஸுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த ப்ரிவிலேஜ் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச கேஸாக இருக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கிளையண்ட்டும் நீங்களும் என்ன பேசிக்கிட்டீங்க
அப்படிங்கிறதையும் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறமே அந்த ப்ரிவிலேஜ் வந்து கண்டினியூ ஆகுது. சரியா? இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க, 126 கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பிஎஸ்சியில் வந்து 132 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்து என்னது? ஓகே, அடுத்து வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போமா? ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து ஒரு என்னெல்லாம் இருக்குது, 133, 134, 135, 136, 139 வரைக்கும் இருக்குது. அதை நாளைக்கு செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பை பாய்.